வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர குழந்தை அபிஷேகாவோட பாடல் வந்து இன்றைக்கி இணையதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்தே லைம்லைட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இருக்கிற நம்ம அபிஷேகாவோட அந்த கர்ணன் படத்தோட கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலால் அவங்க இன்னும் பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட சேனலோட டிஆர்பி வந்து பல மடங்கு உயர்ந்திருக்குதான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவோட பாட்டு ப்ரமோவில் வந்தாலும் சரி, அது இல்லை அந்த வீக்கெண்ட் எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணாலும் சரி, அப்போ வந்து ப்ரமோவும் சரி அந்த டெலிகாஸ்ட் பண்ண வீக்கெண்ட் எபிசோடும் சரி பல மடங்கு டிஆர்பியை அள்ளி குதிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டுக்கு முந்தின வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகாவோட பாட்டு வந்து ப்ரமோலையும் வரல, வீக்கெண்ட்லேயும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஜட்ஜஸையே டேக் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே கிட்டத்தட்ட அந்த வீக்கோட டிஆர்பி அப்படிங்கிறது மிகவும் மோசமாக போயிருக்குதான். மற்றவங்க ரொம்ப சூப்பர்பாக பாடினாலும் அபிஷேகாவோட நிறைய அப்ளாஸ் வாங்கி நிறைய கமெண்ட்ஸை வாங்கினாலும் ஆனால் அந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அபிஷேகாவோட பாட்டு ப்ரமோவில் வர்றது தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்களாம். ஸோ அந்த பட்சத்தில் ப்ரமோ வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. வீக்கெண்ட் எபிசோடும் அபிஷேகா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் அதுவும் அந்தளவுக்கு நிறைய ரீச் கொடுக்குதான். ஸோ வந்து அபிஷேகாவோட ப்ரமோ வராத பட்சத்தில் அவங்களுடைய ஃபேன்ஸே கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேனல் சார்பிலே இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம அபிஷேகா வந்து இப்போ ஒரு முருகர் பாடலை மனமுருகி பாடியிருக்காங்க ஒரு பிறந்த குழந்தைக்காக. அதுதான் இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான சின்ன குழந்தைக்காக அவங்க பாடின அந்த முருகர் பாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைக்காக அவங்க மனமுருகி பாடின அந்த முருகர் பாடல் வந்து இன்றைக்கி இணையதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அபிஷேகாவோட பின்னணி ரொம்பவும் புவராக இருந்தால் கூட இன்றைக்கி அவங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி மற்ற எல்லா கிட்ஸையும் விட இன்றைக்கி வந்து ஷோவில் பெரிய ஷைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. பெரிய அளவில் ஷைன் பண்ணிகிட்ருக்க அவங்களுக்கு நிறைய கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் நிறைய இன்றைக்கி பெரிய பெரிய டேரக்டர்ஸே இன்றைக்கி கால் பண்ணுறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் சார் இன்றைக்கி கால் பண்ணி ப்ளஸ் பண்ண விஷயம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்குது. சுமன்ராஜ் என்ன தான் தங்கமயில் ஸ்பான்சர் கொடுக்குற அந்த கோல்டு கிஃப்ட்டை வாங்கியிருந்தா கூட அபிஷேகாவோட அந்த பாட்டுக்கு இணையாக அவங்க பாடலை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க அதிகமாக பாடியிருந்தா கூட ஜட்ஜஸ் கொடுத்த அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் அபிஷேகாவுக்கு கிடைச்சிருந்தாலும் ஆனால் அதை விட சுமன் ராஜேந்திரவன் நல்லா பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எல்லாருக்குமே அபிஷேகா பாடின பாடல் தான் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் வந்து மற்ற குழந்தைங்களையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அவங்களுடைய கான்ஃபிடென்ட் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நிறைய ஒருத்தருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அது அப்படியே மேபி ரிசல்ட்டில் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரியாலிட்டி ஷோவை பொறுத்த வரைக்குமே லாஸ்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ கணிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அப்படியே மாறிடும். ஏன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 11 யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எல்லாருமே டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம சரண் ராஜா ரன்னரப்பாக போயிட்டாரு. ஆனால் நிக்கில் வந்து டைட்டில் வின்னர் ஆனார். ஆனால் அதுக்கு நம்ம ஜட்ஜஸ் கொடுத்துருக்குற அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிக்கில் எல்லா ஜோனல்லையும் ரொம்ப சூப்பர்பாக பாடுறாரு. ஆனால் நம்ம சரண்ராஜா ஒரு ஜோனலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, மற்ற ஜோனலில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஸோ வந்து எல்லா ஜோனல்லையும் நல்லா பாடுறவங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸோட அதிகப்படியான காம்ப்ளிமெண்ட்ஸை வாங்கினவங்களால் மட்டும்தான் டைட்டில் வின்னர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் டிவி இன்னைக்கு செஞ்சு காட்டினாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது பெரிய கான்ட்ரவர்சியில் போய் முடிஞ்சுது. ஆனால் அதே மாதிரி மேபி ஒரு கான்ட்ரவர்சி நீங்கள் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த ஜோனலை எடுத்தாலுமே சூப்பராக பாடக்கூடிய அளவுக்கு டேலண்டடான பர்சன் தான் நம்ம அபிஷேகா. ஏன்னா
நிறைய பேர் வந்து இன்றைக்கி கால் பண்ணி ப்ளஸ் பண்ணி விஷ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இன்றைக்கி ஒரு செலிப்ரிட்டி சிங்கராக இன்றைக்கி வந்து நம்ம அபிஷேகா வளர்ந்து வராங்க. அந்த வகையில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அபிஷேகா சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடுவாள். ஆனால் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. அவளுக்கு எப்போ சந்தோஷமாக இருக்குதோ அப்போல்லாம் அந்த பாட்டை பாடுவாள். இன்றைக்கி அவளுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு விஜய் ஆண்டனி சார் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியை பண்ணியிருக்காரு. நாங்கள் அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த ஷோ, இந்த ஜட்ஜஸ் எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவோட அம்மா ரொம்ப எமோஷனலான விஷயங்களை டெடிகேஷன் ரவுண்டில் ஷேர் பண்ணாங்க. அந்த வகையில் அந்த குழந்தைகிட்ட பாடின அந்த முருகர் பாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் வைரலாக போயிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது அபிஷேகா சரிகமபாவில் பாடின பின்னணி தான். அதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி லண்டன், மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்க நிறைய இடங்களில் இருக்கிற தமிழ் சங்கங்கள் வந்து நிறைய பேரை அந்த மாதிரி பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த வகையில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம செந்தில் ராஜலட்சுமி தம்பதிகள். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அபிஷேகாவை தேடி வந்திருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு இந்த மாதிரி தமிழ் பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்களையும் இந்த தமிழ் பாடலை கேட்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நிறைய நாடுகளில் இருந்து அந்த தமிழ் சங்கங்கள் அபிஷேகாவோட ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு புதிய தகவலும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ரியாலிட்டி ஷோ மேபி எப்படி எண்ட் ஆனாலும், மேபி அவங்க டைட்டில் வின்னர் ஆனாலும் சரி, இல்லை ரன்னர் அப் ஆனாலும் சரி, அவங்களுக்கு பெரிய ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் யாராலையுமே மறுக்க முடியாது. அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்தே நம்ம ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சார் சொன்ன மாதிரி, அபிஷேகா நீ ஒரு சாதாரண குழந்தை இல்லை அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். ஏன்னா அதிகப்படியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் கடவுள் காட் கிஃப்டட் சைல்டு தான் நீ அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு தடவை கோல்டன் ஷவர் வாங்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ பாடின எல்லா பாடல்களுக்குமே நாங்கள் கோல்டன் ஷவர் கொடுத்துருக்குறோம். அது கட்டாயத்தினால கிடையாது, எங்களால் உனக்கு அதிகப்படியாக காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் அந்த கோல்டன் ஷவரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அன்பை நாங்கள் அது மூலமாக உனக்கு வெளிப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் ஸ்ரீனிவாஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்வேதா மோகன் மேம் ஆகட்டும், இல்லை சைந்தவி மேம் ஆகட்டும், ஆரம்பத்துலேருந்தே நம்ம அபிஷேகாவுக்கு நிறைய கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் சரி, அவங்களுடைய ஃபேமிலிக்கும் சரி, தன்னால் முடிஞ்ச உதவிகளையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சைந்தவி மேம் வந்து நம்ம பவித்ராவுக்கு ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு லாஸ்ட் சீசனில். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வின் ஆகுறீங்க இல்லை ரன்னர் அப் ஆகுறீங்க அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கி கொடுப்பேன், இல்லை நானே உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அபிஷேகாவை விட நம்ம பவித்ரா மேலேயும் அவங்களுடைய குழந்தை மேலேயும் நம்ம சைந்தவி மேமுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அந்த இதில் தான் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்க அப்பயே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம அபிஷேகாவுக்கும் இன்றைக்கி விஜய் ஆண்டனி சார் இப்பயே ஒரு கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அப்படிங்கிறது வெரி காட் கிஃப்டட் விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்.